عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் நிலையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எது நன்மையோ அதையும் போதித்தார்கள், எது இந்த உம்மத்தை அழித்து விடுமோ அதையும் போதித்து சென்றிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத எந்த விஷயம் இந்த உலகத்திலே இல்லை. எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை தெளிவான வெளிச்சத்திலே நான் விட்டு சென்றிருக்கிறதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு தெளிவான வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள். அந்த அடிப்படையில அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், ஹஜ்ரத் அபூ ஹுரைராவும் அறிவிக்கிறார்கள், ஸலாசுன் முஹ்லிகாத்துன், மூன்று விஷயங்கள் உங்களை அழித்து விடக்கூடியது, வஸலாசுன் முன்ஜியாத்துன், மூன்று விஷயங்கள் உங்களுக்கு ஈடேற்றத்தை வெற்றியை வழங்கக்கூடியது என்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாசுல் முஹ்லிகாத், மூன்று விஷயங்கள் உங்களை அழிவிலே ஆழ்த்தக்கூடியது என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஷுஹுல் முதாவுன், வழிபடக்கூடிய கஞ்சத்தனம் என்பதாக சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், வஹவன் முத்தபவுன், பின்பற்றப்படுகின்ற மனோ இச்சை என்பதாக சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், ஒருவன் தன்னுடைய செயலை வியப்பாக ஆச்சரியமாக பார்ப்பது என்பதாக சொன்னார்கள். மூன்று விஷயங்கள் மனிதனை அழிக்கக்கூடியது. அதில் முதலாவது என்ன சொன்னார்கள், வழிபடக்கூடிய கஞ்சத்தனம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கஞ்சத்தனத்தோடு வாழுது. அவருக்கு நல்ல காரியத்திலே செலவு செய்வதற்கான வாய்ப்பு எல்லாம் கொடுத்திருக்கின்றான். அப்படி கொடுத்திருந்தாலும் கூட அவர் சேர்ப்பதிலேயே குறியாக இருக்கின்றார், செலவு செய்வதிலே தேக்கம் காட்டுகிறார் என்றால் அவர் அழிந்து போவார். அல்லாஹ் தன் திருமறை கூறுகிறார், நிச்சயமாக மனிதன் பொருளின் மீது அளவு கடந்த ஆசை உடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறார். பொருளிலே ஆசை இருக்க வேண்டும், ஆனால் அதை தேடுவதிலே பேராசை வந்து விடக்கூடாது. பேராசை வந்து விட்டால் என்ன ஏற்படும்? எந்த வழியிலாவது சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்துக்கு ஒருவன் வந்து விடுவான். நியாயமான ஆசை இருக்குமானால் தப்பில்லை. அவருக்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், நன்றாக சம்பாதிக்கிறார், ஒரு தொழிலை பல தொழிலாக பெருக்குகின்றார், தவறே அல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரை இவ்வளவுதான் ஒருவர் சம்பாதிக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்விற்கு வாய்ப்பை கொடுத்தால்
எந்த வழியிலே ஹலாலான வழியிலே பல விஷயத்திலே முதலீடு செய்கின்றார், தாராளம் கூடும். எவ்வளவு வேண்டாலும் சம்பாதிக்கிறார் கூடும். ஆனால் அதை கூட மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியல. அதாவது ஒருத்தர் வந்து நல்லா இருக்காரு, ஒரு நல்லா சம்பாதிச்சு ஒரு நல்லா இருக்காரு அப்படின்னு அதை கூட இவரோட தாய்க்குமா? அவர் சம்பாதிப்பார், ஆனா அடுத்தவர் சம்பாதிக்கிறத ஏத்துக்க முடியாது. ஒரு நினைவுக்கு வருகிறது, இந்த திருச்சியிலே தான் ஒரு மகல்லாவுல ஒரு பெரிய வசதியானவர், சொந்தமா தொழில்துறையெல்லாம் வச்சு வீடு வாசலோட சொத்து சுகத்தோட இருக்காரு. அவர் அஜர்த்தை பார்த்து சொல்லியிருக்காரு, நீங்க தான் நல்லா சம்பாதிச்சுட்டீங்களா, சொந்தமா வீடு வாசல் கட்டிட்டீங்க, கார்லாம் வச்சுட்டீங்க, இந்த வேலையை வந்து கஷ்டப்படக்கூடிய அஜர்த்து கொடுத்தா என்ன, ஏன் வந்து இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க என்பதா நடந்த நிகழ்வு. அந்த அஜத்தை சொன்னார், ஏங்க நம்ம கஷ்டப்பட்டு வாழ்றது கூட அவனால ஏத்துக்கிற முடியலன்னு அந்த அஜத் சொன்னார். நீங்க வந்து சொந்தமா நீங்க அந்த அஜர்த்து வேலை பார்த்து, அவர் வந்து என்ன செய்யறாரு, அஜர்த்து வேலையும் பார்த்தாரு, அவர் சில பிசினஸும் பண்ணாரு, திறமையானவர், ரியல் எஸ்டேட் பண்ணாரு, கைடா போறாரு, ஹஜ்ஜுக்கு உமராவுக்கு கைடா போறாரு. ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான், நல்லா இருக்காரு. ஒரு ஹாஜியார் சொல்றாரு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க சார், நீங்க வந்துட்டு என்ன சொந்தமா வீடு கட்டிட்டீங்க, ஒரு கார்லாம் வச்சிருக்கீங்க, இந்த வேலை ஒரு ஏழை ஒரு கஷ்டப்படக்கூடிய ஆளுமை கொடுத்தாரு. அவர் போயிட்டான் சொன்னாரு, ஹாஜியார் நீங்க எல்லாம் நல்லா சம்பாரிச்சிட்டீங்க, வீடு வாசல் வாங்கிட்டீங்க, சொத்து சுகம் எல்லாம் இருக்குது, இந்த கடையை உரிய கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழை கொடுத்தா என்ன, ஏன் இந்த கடையை வச்சுக்கிட்டு இன்னும் காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு ஏழை கொடுத்துருக்கலாம், ஒரு வாயம் வீட்டு போயிட்டு. எதுக்கு சொல்றேன்னா, மார்க்கத்தை பொறுத்தவரை அவர் வந்து சம்பாதிக்கிற தப்பே இல்லை, அவர் சம்பாதிக்கிறது தப்பே இல்லை, அவங்க ஹலாலான வழியில நேர்மையான வழியில சம்பாதிக்கிறாங்க, அடுத்தவட கையேந்திராதான் தப்பு, அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா தப்பே இல்லை. நேற்று கூட அஜித் ஒரு பயான் சொன்னாரா இல்லையா, ஒரு அஜர்த்து வந்து தன் பிள்ளைக்கு ஒரு 20 பவுன் போட்டு நகை பண்ணி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஜீர்ணிக்கவே முடியல. ஒரு அஜர்த்து திருச்சியில ஒரு 40 பவுன் கட்டி கொடுத்துட்டாரு, ஜீர்ணிக்கவே முடியல. ஒரு அஜத்துடைய மனைவி கையில வளையல் போட்டா இவனால ஜீர்ணிக்க முடியல. அவங்களுக்கு அல்லாஹ் குறைக்கிறான், அவங்க என்ன செய்யறாங்க, திறமையானவங்களா தகுதியானவங்களா இருக்காங்க, நிறைய பயானுக்கு போறாங்க, அவங்களுக்கு நேசமானவங்க அவங்களுக்கு உதவி செய்யறாங்க, இவனால ஜீர்ணிக்கவே முடியல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதுக்கு சொல்ற அப்படின்னா, மனிதன் பணத்தின் மீது பேராசை உடையவனா, எப்படி பேராசை உடையவனா, அவன் சம்பாதிச்சு நல்லா இருக்குன்னு நினைப்பானே தவிர அடுத்தவன் சம்பாதிச்சு நல்லா இருக்கிறதெல்லாம் இவனால ஏத்துக்கவே முடியாது. ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், மனிதன் இன்னொரு மனிதனுடைய வளர்ச்சி விரும்புவான், ஆனா தனக்கு மேலே யார் வளர்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது கூட பிறந்தவனா இருந்தாலும் சரிதான், பெரும்பாலும் சொல்லுகிறேன். சில பேர் இருக்காங்க, ஆனா சில பேரை பொறுத்தாலும் என்ன சொல்றீங்கன்னா, தன்னுடைய தம்பி தனக்கு மேல வர்றத வந்து மேல உலகம் ஏற்றுக்கிற மாட்டான். அப்படியெல்லாம் உலகத்தில் நடக்கத்தான் செய்கின்றோம். சரி, நான் சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னால், மனிதன் பொருளின் மீது பேராசை உடையவன். எப்படிப்பட்ட பேராசை உடையவன்டா, அவன் நிறைய சம்பாதிக்க ஆசைப்படுகின்றான், தப்பல்ல, நீனும் சம்பாதி, அடுத்த சம்பாதிச்சுட்டு போறான், அதனால சம்பாதிச்சுட்டு போறான், அதை நினைச்சு நீ பொறாமப்படுறதுங்கிற தேவையில்லை, வயிறு என்கிற தேவையில்லை. ஆக சம்பாதிப்பது தவறு அல்ல, அதை நற்காரியங்களை செலவு செய்ய வேண்டும். நாம் எவ்வளவு செலவு செய்யணும், அல்லாஹ் நமக்கு வந்துட்டு நிறைய தருகிறான் என்று சொன்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்த்து கொடுக்கின்றோம் இல்லையே. எல்லா இடங்களையும் கொடுக்கக்கூடியவங்க என்பவர் சில பேர். என்ன அப்படின்னா, மக்கள் என்ன விளக்கிட்டாங்கன்னா, அதான் சொல்ற மாதிரி ரமலான் அன்னைக்கே பாத்தீங்கன்னா அது செய்யறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுத்துட்டா வேலையே முடிஞ்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவருக்கு வந்துகிட்டு நற்காரியன்றது அவ்வளவுதான், அதுக்கு பிறகு இடையில எதுவுமே செய்ய மாட்டார். நான் சொல்றேன், ஒரு ஒரு பையனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சு, ஒரு கஷ்டப்படக்கூடியவங்க. இப்ப நான் ஒரு செல்வந்தரை பார்த்து சொன்னேன், இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, நீங்களே வந்துகிட்டு அந்த ஃபீஸை வந்து கட்டிட்டு ஏதோ நீங்க இது பண்ணிக்கங்க, நீங்க நேரடியாக வர சொல்ல கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க கூட கட்டிக்கங்க சொன்னாங்க. சார் எதா இருந்தாலும் நோபுல சொல்லுங்க சார், இடையில எதுவும் நம்மளை பத்தி பேசாதீங்க, நம்மகிட்ட எதுவும் சொல்லாதீங்க, நோபுல வந்து எதா இருந்தாலும் சொல்லுங்க, பார்த்துக்கலாம். நான் சொன்னேன், அஜயா நீங்க சக்காத்தை கொடுத்து முடிச்சுட்டாலும் கூட சக்காத்துல இப்படி ஒரு சட்டம் இருக்குது, என்னன்னு கேட்டா அட்வான்ஸா கொடுத்துக்கிட்டு கணக்கு வந்து சக்காத்துல கழிச்சுக்கலாம். அவனுக்கு இப்போதைக்கு தேவை, அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம உட்காந்துருக்கான், நாளைக்கு அவன் ஃபீஸ் கட்டலாம் அப்படிங்கிற வெளியே தருவாங்க.
அதனால ஜக்காத்துக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவர் அதை ஏற்றுக்கிட்டாரா? நீங்க சொல்றதா வாஸ்தவம் தான் ஹசரத், ஏதாவது ரமணான்ல பாத்துக்கிறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு. சரிங்க ராஜா, நீங்க ஒரு கொள்கையில உறுதியா இருக்கிறாங்க, நான் போய் இனிமே வந்து கூட பேசுறதே தப்பு. நானும் வந்துட்டு எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், ஏதோ ரொம்ப சிரமத்துல உட்காந்துருக்காங்க எங்க அக்காவுக்கு கூட வந்து சொன்னேன், சொன்னது தப்புன்னு சார் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன, நான் மனிதர்கள் எப்படின்னா என்ன செய்யறாங்க, அதாவது கஞ்சத்தனம் தான் எப்படி இப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க. சரி, இரண்டாவதாக சொன்னாங்க பெருமானா சொல்லுவாங்க, அவன் முத்தபவம், பின்பற்றப்படக்கூடிய பேராசை என்பதாக, பின்பற்றப்படக்கூடிய மனோ இச்சை என்பதாக. ஹவான மனோ இச்சை, மனோ இச்சைனா என்ன அப்படின்னா அவர் மனது எதையெல்லாம் விரும்புகின்றதோ அது ஹலாலா ஹராமா என்பதாக பார்க்காமல் மனம் போனபடி ஒருவன் போய்விட்டான்னு சொன்னா அழிஞ்சு போயிடுவான். ஏன்னு சொன்னா மனசு பெரும்பாலுமே நல்லதை சொல்லாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய மனது தூய்மையாக என்பதாக நான் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் மனிதனுடைய மனம் அதிகமாக பாவத்தை தூண்டக்கூடிய என்பதாக பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட நபிமார்கள் சொன்னார்கள். அதனால நம்முடைய மனது ஒன்றை கூறுகிறது என்று சொன்னா இது ஹலாலா இது ஹராமா, இது சரியா பிழையா பார்க்க வேண்டும். ஏன்னா எல்லா தப்பையும் பண்ணக்கூடியவன், எல்லா மனோ இச்சையும்படி நடக்கக்கூடியவன் பார்த்தீங்க அப்படின்னா அதை அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவான், அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவான். ஒரு தப்பு செய்யறான்னு சொல்லுவான், என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய நாட்டம், நம்ம செய்யணும்னு நாடு இருக்கு, அதனால நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அல்லாஹ்வுடைய நாட்டம் முடியாம செய்யறோம். ஒருத்தர் போய் ஒருத்தர் உபதேசம் பண்ணாரு, என்னங்க இப்படிலாம் பண்றீங்களே என்பதாக. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டங்க, அல்லாஹ் பாருங்க நம்ம எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாலே எழுதி வச்சுக்கிட்டாங்க, இப்படித்தான் வாழ்வுன்னு எழுதி வச்சுக்கிட்டான், தலையெழுத்தப்படி நடக்குது. இப்ப என்ன செய்யறது பார்க்கலாம். அல்லாஹ் திருந்திருந்து என் தலையெழுத்துல எழுதினாலும் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சலாம். மனிதர்கள் என்ன செய்வாங்க, தெனாவட்டாக பேசுவார். ஏன்னு சொன்னால் பாவத்தின் அடுத்த நிலை, பாவத்தின் ஆரம்ப நிலை என்பதால் பயம். பாவத்தினுடைய அடுத்த நிலை என்னவென்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய தவறை என்ன நியாயப்படுத்துவான், தெனாவட்டா பேசுவார், பாவத்தில் மூழ்கி விட்டார். அதைத்தான் சொல்லுவாங்க பெருமாள், சொல்லுவாங்க ஹவன் தவன். அல்லாஹ் தஆலா பெருமானாரை பார்த்து சொல்வான், வரா தத்தபீல ஹவா ஃபயுல்லுக சபீல் இல்லா, நபியே மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அது அல்லாஹ்வுடைய வழியை விட்டும் உங்களை லலாலத்திலே வழிகேட்டிலே ஆழ்த்திவிடும். அதனால மனது ஒன்றை கூறுகிறது என்று சொன்னால் அது சரியா தவறா, இது மார்க்கம் சொல்லி இருக்கிறதா, மார்க்கத்திலே ஆகமாக்கப்பட்டிருக்கிறதா, தடுத்திருக்கிறதா, ஒன்று நமக்கு தெரியணும். இல்லாவிட்டால் ஆலிம்கிட்ட போய் கேட்கணும், ஆலிம்கிட்ட போய் கேட்கணும். என்ன செய்யணும், நான் ஒரு உதாரணமா என்ன கேட்டா, ஃபங்க்ஷன் செய்யணும் அப்படின்னு கேட்டா அது செய்யலாமா கூடாதா, எந்த விழாவை செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கு கேட்கணும். சில பேர் கேட்கறதே இல்லை, சில பேர் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு கேட்பாங்க. நான் கூட சொல்ல, என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, என்ன செய்யறது, உள்ள ஏஜ் அட்டன் பண்ணியாச்சு, மண்டபத்தை பிடிச்சாச்சு, சொல்லி எல்லாத்துக்கும் சொல்றவங்களா சொல்லியாச்சு. அப்புறம் என்னை யாருக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், அதனால நம்ம பிள்ளைக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியாச்சு, ஏஜ் அட்டன் பண்ணிச்சு, ஒரு மண்டபத்தை பிடிச்ச ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம்னு நினைக்கிறேன் சார், செய்யலாமா சார்? நான் சொன்னேன், அம்மா நான் ஒன்றும் தெரியாதவங்களாம் இல்லை, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவேன், அறிவாளியா இரு முட்டாளா அடியுமா, நான் ஒன்றும் தெரியாத முட்டா பையெல்லாம் கிடையாது, சரியா? என்னன்னா இப்ப இந்த சட்டத்தை நீங்க எப்ப கேட்கணும் அப்படின்னா, மண்டபத்தை பிடிச்சு மற்றவனுக்கு சொல்றதுக்கு முன்னால கேட்கணும். நீங்க மண்டபத்தை புக் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி முடிச்சுட்டீங்க, இப்ப என்கிட்ட கேட்கறீங்க, இது எதுக்கு கேட்கறீங்க, சட்டப்படி மார்க்கப்படி இது ஹராம், நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு. இல்ல சார், எல்லாரும் வந்துகிட்டு சொல்றாங்க, எல்லாரும் செய்யணும் சொல்றாங்க சார், அதான் அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து செய்யறதுக்கு முன்னால கேட்கணும். எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு சட்டம் கேட்கறதுங்கிற தவறு. நீங்க கேட்டு என்ன பண்ண போறீங்க? உண்மையிலே மார்க்கப்படி வந்துகிட்டு நிக்காவுடைய விருந்து மட்டும்தான் மற்றவருக்கு சொல்லணும், மார்க்கம் சொல்லணும். ஆலையும் நிக்கா பெருமான சொல்ல நிக்காக தெரியப்படுத்துங்க, நம்முடைய சக்திக்கு தருமாறு தெரியப்படுத்துறீங்க. ஏன் அப்படின்னா நம்ம தெரியப்படுத்தலேண்டா நம்ம எப்படி தவறா பேசப்படும். இப்ப இவர் இருக்காரு, திடீர்னு நாளைக்கு ஒரு புண்ணை கூட்டிட்டு போவார் அப்படின்னு, நல்லா தானே இருந்தா என்னமோ ஒருத்தைய கூட்டிட்டு போறானே என்பதாக மக்கள் இவரை தவறாக நினைக்க கூடாது என்பதற்காக வேண்டி நிக்காக மட்டும் வெளிப்படுத்த சொன்னாங்க. இன்னைக்கு என்ன செய்யறது அப்படின்னா, அந்த சுண்ணத்து பண்ணா சரி, ஒரு என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு விருந்து. என்னென்ன என்ன சொல்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு மனிதனுடைய மனிதனுடைய ஆசைப்படுகின்றானோ அந்த ஆசை சரியானதா பிள்ளையானதா, மார்க்கம் ஆகமாக்க முடியாத தடுத்திருக்கிற முதல்ல கேட்கணும். மூன்றாவதாக பெருமானா சொல்லுவாங்க, ஒருவன் தன்னை பெரிதாக கருதுதல், தன்னுடைய செயலை நினைத்து வியந்து போகுதல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர் நல்ல காரியம் செய்யறார்,
பல பேர் இங்கதான் அவுட் ஆயிடுவாங்க, பல பேர் நல்ல காரியத்தை செய்வாங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்ததற்காக வேறு நன்றியும் பணிவும் தான் தேவையே தவிர தன்னுடைய செயலை நினைத்து நான் பெருமிதம் அடைந்து விடக்கூடாது. உதாரணமா என்ன தகஜத்துல அப்படியே வளம் இருந்துச்சு, நான் இருந்துட்டு போதேன், அதை நினைச்சு பெருமைப்பட அதை நினைச்சுன அல்லாவுக்கு நன்றி செய்வது வேறு, மற்றவருக்கு மத்தியிலே பெருமை அளிப்பது வேறு. நாங்கெல்லாம் யார் தெரியுங்களா அப்படிங்கிற மாதிரி வரலாற்று ஒரு செய்தி எழுதுவார்கள். ஷாஜஹான் உதவி செஞ்சாரு, டெல்லி ஜாமியா மஸ்ஜித் கட்டினவர் ஷாஜஹான் தான். ஏதோ அவர் என்ன எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தாஜ்மஹால் கட்டினா தாஜ்மஹாலும் கட்டினா தன்னுடைய மனைவியுடைய அன்புக்காக வேண்டி, மனைவி மீது அன்பு வச்சு கட்டினா அதை குறைய பேசுவாங்க. அடுத்த ஒரு அப்பாதையை கட்டி கொடுத்தான், தன்னுடைய மனைவியின் மீது நேசத்தால கட்டி கொடுத்தாரு, தப்பு இல்லையே. டெல்லி ஜாமியாவே அவர் தான் கட்டினார். கட்டின உடனே சொன்னாரு, யாரு பருவ வயதை அடைந்ததுல யார தகஜத்தை விடாம தொழுவுறீங்களோ அவங்க பலியாசு தரங்க என்பதாக. யாருமே திறக்கல, முடிச்சு பாக்குறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா என்ன செய்யுது அப்படின்னா, யாரெல்லாம் என்னுடைய விஷயம் வெளிப்பட்டுருச்சே, நான் இப்படி ஆசைப்பட்டேன். என்ன ஆசைப்பட்டேன்னு சொன்னா, ஒரு உயர்ந்தவர் என்ன செய்ய தொலை வைக்க நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நான் என்னுடைய விஷயத்தை நான் வெளிப்படுத்தும் மாதிரி ஆகி போச்சுன்னு அழுதுகிட்டு அவர் போய் தொழ வச்சார். ஏன்னா பருவ வயதை அடையிலிருந்து அவர் தகஜத்தை விட்டது. எதுக்கு சொல்ற அப்படின்னா, நமக்கு அல்லாஹ் சில காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தா அதுக்கு அல்லாவுக்கு நன்றி செய்யுங்க. அல்லாவுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கா, நல்ல காரியத்தை செலவு பண்றீங்க, உங்களை கொண்டு போற மக்களுக்கு நன்றி செய்யறீங்க, ஒரு எவ்வளவு உதவிகள் செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு அல்லாவுக்கு நன்றி செய்யணும், பணிமுறுக்க வேணும், அதை ரகசியமாக வைத்திருக்கவே தவிர எப்போது ஒரு மனிதன் தன்னுடைய செயலை நினைத்துத்தான் என்ன செய்கின்றான், பெருமையா பேசுகின்றானோ அப்ப என்ன செய்வான், அவன் அழிந்து கொள்வா. பெருமானா சொல்றாங்க, 3 விஷயங்கள் மனிதனுக்கு வெற்றியை கொடுப்போம் என்பதா பெருமானா சொல்றாங்க. உஷாரா அது நாளை உங்களுக்கு கூறுகிறேன், எதை கேட்டவங்களை கடைபிடிக்க எல்லாரும் أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربي رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.